இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கு சிபி ரூம்ல தங்குன? ஹலோ மேடம், சிபி ரூமா? ஏன் ரூம்? எங்க ரூம்? யார் சொன்னா? நீ என்ன அவரோட வைஃபா? ஆமா, தழைய தழைய அவர் கையால தாலி கட்டி இருக்கேன்ல, நான் அவர் வைஃப் தான். நான் என்ன உன்ன மாதிரி ஒட்டுனியா? ஏய் ஏய், சவுண்ட குறை. உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? என் தங்கச்சி தேன் இருக்கால, அவ சின்ன வயசுல ஒரு தெருநாயை கூட்டிட்டு வந்து இத நான் வளர்க்க போறேன்னு சொன்னான். அந்த நாய்க்கு பேரு டைசன்னும் வச்சா. ஆனா அது எங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. அத துரத்தி விடுன்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவளுக்கு பயங்கர கோவம். ஒரே அழுது அடம், சாப்பிடாம பட்னி கூட கிடந்தா. சரி, அவ கோவம் குறையட்டும், வளர்த்துட்டு போகட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். அடுத்த 2வது நாளே அந்த டைசன் நாய்க்கு சொறி வந்துருச்சு. ஒரே நாத்தம், வீட்ல யாராலையுமே இருக்க முடியல. அதுல எங்களெல்லாம் விட அந்த கப்புக்கு முதல்ல மூக்கு பிடிச்சது யாரு தெரியுமா? என்னோட தேனு தான். அப்புறம் நாங்களும் துரத்துறதுக்கு முன்னாடியே அவளையே அவ எடுத்துட்டு வந்த டைசனை தெருவுல துரத்தி விட்டுட்டா. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் புருஷன் சிபி இருக்காருல, அவரு கூட்டிட்டு வந்திருக்கிற டைசன் தான் நீ. ஆமா, நீ மறுத்தாலும் என்னோட பார்வையில நீ டைசன் தான். உன்னோட லட்சணம் கொஞ்ச நாள் அவருக்கு தெரிய வரும். அப்புறம் அவரே உன்னை உடனேல 4 போட்டு தெருவுல கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துருவாரு. என்னடி சிபி ரூமுக்குள்ள போய் ஒரு நாள் தங்கிட்டா ஜெயிச்சதா நினைப்பா? நடக்காது. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அச்சச்சோ, வெளியில இருந்து வந்து ஆட்டம் போடுற. உனக்கே இவ்ளோ இருக்குன்னா இந்த வீட்டோட மருமகனா எனக்கு எவ்வளோ இருக்கும்? சாம், ஏதோ நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணா போயிட்ட. உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். எப்படியாவது இங்க இருந்து போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொஞ்சம் உருப்படியா வாழ்ற வழிய பாருமா. வாழ்க்கைய தொலைச்சிடாத. உன் கனவுலாம் 1% கூட நடக்காது. வரட்டா?